அல்லாவின் கருணை எவ்வளவு பெரியது தெரியுமா? நரகத்திற்கு சென்றவரை காப்பாற்றிய நம்பிக்கை அல்லாவின் ரஹ்மத். மறுமை நாளில் ஒரு மனிதன் இறைவனின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். அவனுடைய கணக்கு வழக்குகள் பார்க்கப்பட்டன. அவனது நன்மைகளும் தீமைகளும் தராசில் வைத்து எடை போடப்பட்டன. துரதிர்ஷ்டவசமாக அவனது தீமைகள் நன்மைகளை விட அதிகமாக இருந்தன. உடனே அல்லாஹ் வானவர்களிடம், இவனை நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். வானவர்கள் அவனை பிடித்து நரகத்தை நோக்கி அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த மனிதன் செல்லும் வழியில் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தான். ஒருமுறை வலது பக்கம் பார்த்தான், ஒருமுறை இடது பக்கம் பார்த்தான். இதை கண்ட இறைவன், அவனை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினான். அவன் மீண்டும் இறைவனிடம் கொண்டு வரப்பட்ட போது அல்லாஹ் அவனிடம் கேட்டான், நான் உனக்கு அநீதி இழைத்தேனா? அல்லது உன் செயல்களின் கணக்குகளில் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டதா? அதற்கு அந்த மனிதன், இல்லை என் இறைவா, நீ எனக்கு எந்த அநீதியும் இழைக்கவில்லை என்றான். பின்பு அல்லாஹ் கேட்டான், பிறகு ஏன் நீ அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாய்? அதற்கு அந்த மனிதன் கண் கலங்கியபடி கூறினான், என் இறைவா, நீ என்னை இப்படி தனியே விட்டுவிடுவாய் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. உன்னுடைய ரஹ்மத்தின் மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தேன். அவன் இவ்வளவு தூரம் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பிறகும் இறைவனின் கருணையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை கண்டு அல்லாஹ் கூறினான், போ, உன்னுடைய அந்த நம்பிக்கையின் பொருட்டு நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ சொர்க்கத்திற்கு செல். இறைவனின் கருணை நாம் நினைப்பதை விட மிக விசாலமானது. நாம் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் அவன் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உண்மையான வருத்தமும் நம்மை பெரும் தண்டனைகளில் இருந்து காப்பாற்றும்.